Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இருக்கிற ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வித் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டோடு பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஒவ்வொரு சாப்டரோட வெயிட்டேஜும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டர்லேயும் கம்மிங் நீட் எக்ஸாமுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸையும் நம்ம அனாலிசிஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீட் யூஜி 2025 எக்ஸாமோட யூனிட் வைஸ் கொஷின்ஸ் வித் டோட்டல் மார்க்ஸோடு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 10 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 10 சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 16 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 64 மார்க். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த யூனிட்லேருந்து 16 கொஷின்ஸும் டோட்டலாக 64 மார்க்குக்கும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் யூனிட் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 5 சாப்டர்ஸ் இருக்குது. பீரியாடிக் டேபிள் அண்ட் பீரியாடிசிட்டி, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், பி பிளாக் எலமெண்ட், டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த 5 சாப்டர்லேருந்து நீட் யூஜி 2025 எக்ஸாமில் 12 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 48 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. அடுத்த யூனிட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 7 சாப்டர்ஸ் இருக்குது. சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ், ஆல்கஹால், பீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ஆல்டிகேட், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன். நெக்ஸ்ட்டு வந்து பயோமாலிகுல்ஸ். இந்த 7 சாப்டர்லேருந்து லாஸ்ட் இயர் நீட் யூஜி 2025 எக்ஸாமுக்கு 17 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 68 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 10 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் லாஸ்ட் 3 இயர்ஸ் நீட் எக்ஸாமில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் ரீ எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 3 ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட் 2024 எக்ஸாம்லேயும் ரீ எக்ஸாம்லேயும் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்லேருந்து 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் கெமிக்கல் ஈக்குவிலிபிரியம். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நெக்ஸ்ட்டு சாப்டர் அயானிக் ஈக்குலிபிரியம். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் நீட் 2023 எக்ஸாம்லேயும் அயானிக் ஈக்குலிபிரியம்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நெக்ஸ்ட்டு சாப்டர் சொல்யூஷன்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் சொல்யூஷன்ஸ் சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நெக்ஸ்ட்டு சாப்டர் தெர்மோடைனமிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்லேருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2024 எக்ஸாம்லேயும் நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023லையும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் கெமிக்கல் கைனட்டிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. கெமிக்கல் கைனட்டிக்ஸ்லேருந்து நீட் 2023க்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர்லேருந்து
நீட் 2025 நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் நீட் 2023 எக்ஸாம்லேயும் எந்த கொஷினும் கேட்கல. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 5 சாப்டர் இருக்குது. இந்த 5 சாப்டர்லேருந்து லாஸ்ட் இயர் வந்து 12 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 48 மார்க் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு சாப்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீரியாடிக் டேபிள் அண்ட் பீரியாடிசிட்டி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் ரீ எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் பீரியாடிக் டேபிள் அண்ட் பீரியாடிசிட்டிலேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்லேருந்து 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் ரீ எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. பி பிளாக் எலமெண்ட்ஸில் நீட் 2023ல் எத்தனை கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 6 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 7 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 7 சாப்டர்லேருந்து லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாமுக்கு 17 கொஷின், டோட்டலாக 68 மார்க் கேட்டிருந்தாங்க. இப்போ 1 by 1 சாப்டர் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 6 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2023 எக்ஸாமில் ஹைட்ரோ கார்பன்லேருந்து 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் ரீ எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இந்த சாப்டர்லேருந்து லாஸ்ட் இயர் நீட் யூஜி 2025க்கு எந்த கொஷினும் கேட்கல. நீட் யூஜி 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாம்லேயும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைனிங் நைட்ரஜன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பயோமாலிகுல்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.